ஹாய் எவ்ரிவன். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் எக்ஸசைஸ் 7.2ல் ஃபோர்த் சம் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஏ கோனிக்கல் கண்டெய்னர் இஸ் ஃபில்டு வித் பெட்ரோல். ஒரு கோனிக்கல் கண்டெய்னர் இருக்குது. ஸோ கோனிக்கல் கண்டெய்னர் என்ன ஒரு கோன், ஓகேவா? ஸோ இந்த கோனை ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்க, இந்த கோனிக்கல் கண்டெய்னர் ஃபுல்லாக என்னத்தை ஃபில் பண்ணுறாங்க, பெட்ரோல் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணி வச்சுருக்காங்களா, பெட்ரோல். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இட்ஸ் ரேடியஸ். இதோட ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க, R is equal to 10 மீட்டர். நெக்ஸ்ட் இதோட ஹைட் என்ன கொடுத்துருக்காங்க, 15 மீட்டர். ஒரு கோனிக்கல்ல நெக்ஸ்ட் வேறு யார் தேவைப்படுவாங்க, எல், ஓகேவா? நெக்ஸ்ட் இஃப் த கண்டெய்னர் கேன் ரிலீஸ் அட் பெட்ரோல். ஓகே, இதில் ஃபுல்லாக என்ன இருக்குது, பெட்ரோல் ஆக்சுவலாக ஃபில் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரோல் ஃபில் பண்ணதுலேருந்து என்ன பண்ணுவாங்க, இதில் திரும்ப இதில் வந்து இருக்கக்கூடிய பெட்ரோல் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக ரிமூவ் பண்ணி எடுப்பாங்களா? ஓகே, ரிமூவ் இட்ஸ் அ பாட்டம். ஸோ கீழேருந்து எடுக்கிறாங்க அட் த ரேட் ஆஃப் 20 cubic மீட்டர், ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், cubic மீட்டர் பர் மினிட். ஒரு மினிட் 1 மினிட்ல என்ன பண்ணுறாங்கன்னா 25 cubic மீட்டர் அளவு என்ன பண்ணுறாங்க, அந்த பெட்ரோலை வெளியே ரிலாக்ஸேஷன் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இன் ஹவு மெனி மினிட்ஸ் த கண்டெய்னர் வில் பி எம்ப்டட். அதாவது இன்னும் எவ்வளோ நிமிஷத்தில் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய மொத்த பெட்ரோலை வந்து வெளியே வந்துடும், அதுதான் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இதுக்குள்ளே ஃபில் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இதை ஃபில் பண்ணாங்கன்னா என்னென்னு கண்டெயின் பார்த்தா வால்யூமை பற்றி தான் பேசுவாங்க. இதோட ஃபார்முலா என்னென்னா 1/3 πr²h. இதில் யார் வரமாட்டாங்க, எல் வரமாட்டாங்க. ஸோ ஓகேவா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு வேளை எக்ஸாம்பிள் ஞாபகம் இல்லாமல் எல்லை கண்டுபிடிக்கணும், ஸோ அதனால் எல்லோட ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபைன் பண்ணணுமா, அந்த மாதிரி எந்த விதமான கண்டிஷனுமே கிடையாது. நல்லா பாருங்கள், ஒரு சில ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க ஃபில்டு, அதாவது இதை ஃபில் பண்ணுறாங்க அப்படின்றதுனாலும் வால்யூம் தான். நெக்ஸ்ட்டு இந்த கியூபிக் மீட்டர் இங்கே பாருங்கள், கியூபிக் இதோட யூனிட் எதில் சொல்லியிருக்காங்க, கியூபிக். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா வால்யூம் தான், ஓகேவா? இந்த ரெண்டுத்தை வச்சு நம்ம கன்சிடர் பண்ணினா எதை ஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்றது, ஓகேங்களா? ஸோ தமிழில் பாருங்கள், 6 மீட்டர் 10 மீட்டர் ஆரமும் 15 மீட்டர் உயரமும் உடைய ஒரு கூம்பு உடைய கொள்கலன் முழுமையாக பெட்ரோலால் நிரப்பப்படுகிறது. ஸோ நிமிடத்திற்கு 25 கனமீட்டர் பெட்ரோல் வந்து வெளியேற்றப்பட்டால் எத்தனை நிமிடங்களில் கொள்கலன் அல்லது காலியாகும்? விட என்ன சொல்கிறாங்க, நிமிடத்தில் வந்து மாற்றி சொல்கிறாங்க. இங்கிலீஷ் மெத்தட் ரவுண்ட் ஆஃப் த ஆன்சர் என்ன மினிட். ஸோ மினிட்டுக்கு இதை என்ன பண்ணி ஆகணும், நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி சொல்லணும், ஓகேவா? ஸோ கொடுத்துருக்கிறத சப்ஸ்டியூஷன் பண்ணலாமா? அப்போ V is equal to வால்யூம் ஆஃப் த கோன், அதாவது கூம்பின் கன அளவு is equal to 1/3. பையோட ஆன்சர் என்ன 22/7. ஆர் என்ன கொடுத்துருக்காங்க 10 × 10. H என்ன கொடுத்துருக்காங்க 15 மீட்டர், ஓகேவா? ஸோ என்னென்ன கேன்சல் பண்ண 3 5 15, மிச்சம் எதுவுமே கேன்சல் பண்ண முடியாது. 22 × 10 × 10 × 5. இதை அப்படியே வச்சுக்கலாம், லாஸ்ட்டாக கேன்சல் பண்ணிக்கலாம். ஏன்னா வால்யூம் மட்டும் நம்ம ஃபைன் பண்ண போகிறது கிடையாதுங்க. ஸோ வால்யூம் எதில் இருக்க போது நமக்கு சென்டிமீட்டர் மீட்டரில் கொடுத்துருக்காங்க, அப்போ மீட்டர் கியூப்னு போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க ஆக்சுவலாக அவங்கன்னா டைம் டேக்கன், மொத்த நேரம் கேட்குறாங்க, ஓகேவா? டைம் டேக்கன். ஸோ மொத்த நேரம். ஸோ ஃபார்முலா என்னென்னா வால்யூம் ஆஃப் கோன் டிவைடட் பை டைம், மொத்த நேரம். சரி, ஓகேவா? ஸோ என்ன இருக்க போது V1. தட் மீன்ஸ் Vன்றது என்ன, வால்யூம் ஆஃப் கோன், கூம்பின் கன அளவு, வால்யூம் ஆஃப் கோன் டிவைடட் பை டைம் டேக்கன். அவங்க என்ன இது ரிலாக்ஸேஷன் ஆகுது, டைம் கொடுத்துருக்காங்க 25 கொடுத்துருக்காங்க, 25 போட்டுக்கலாம். 25 cubic மீட்டர்ன்றது என்ன ஆகும், தண்ணி அவ்வளோ ஸ்பீடில் வெளியே வருதுன்னு சொல்லிட்டாங்க பர் மினிட்டுக்கு. ஸோ ரிமைனிங் என்ன இருக்க போகுது 22 × 10 × 10 × 5. ஆக்சுவலாக இங்கே 7 டிவைடில் தானே இருக்கும். ஸோ நம்மளும் டிவைட்லேயே போட்டுக்கலாம், ஓகேங்களா? ஸோ 25 நார்மல். இப்போ எதாவது கேன்சல் ஆகும், 5 1s are 5 5s are 5 1s are 5 2s are. ரிமைனிங் என்ன இருக்க போது நமக்கு 22 × 2 × வேறு என்ன ஒரு 10 இருக்குங்களா? ஓகே, ஒரு 10 டிவைடட் பை 7. ஸோ இதை மல்டிபிள் பண்ணிக்கலாமா, 22 × 2 44, 44 × 10 440, ஓகேவா? இதை டிவைட் பண்ணச்சா என்ன ஆன்சர் கிடைக்குன்னு பார்த்துடலாம். ஓகே, 7 எதாவது டிவைட் பண்ண போகிறோம், 440, ஓகே. ஸோ 7 6 are 42, பேலன்ஸ் என்ன வர போகுது 2, அகைன் ஒரு 0. how many times 7 2s are, ஓகே 7 2s are 14, பேலன்ஸ் 6, ஒரு டாட்டுக்கு ஒரு 0. 7 8s are 56, பேலன்ஸ் 4, ஒரு டாட்டுக்கு ஒரு 0, அகைன் நம்ம சேர்த்துக்கலாம். 7 5s are 35, பேலன்ஸ் 5, ஒரு டாட்டுக்கு ஒரு 0. 7 7s are 49, இட்ஸ் மூவ் ஆன், அப்படியே போயிட்டே இருக்குமா? சரி, ஓகே. இதை என்ன பண்ணிக்கலாம்னா 62.857 மினிட். ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ரவுண்ட் ஆஃப் திருத்த சொல்லியிருக்காங்க. தட் மீன்ஸ் ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாமா? பாயிண்ட்டுக்கு அப்புறம் வேல்யூ பாருங்களா, 5 விட அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ இது என்னவாயிடும், ஒன்று கொடுத்துரும். தட் மீன்ஸ் 62 என்னவா மாறிடும், 63 மினிட்டாக மாறிடும். இதை தான் அப்ராக்சிமேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? அப்ராக்சிமேஷன் அப்படின்னு நம்ம போட்டு வச்சுக்கலாம், ஓகே. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.